அண்மைச் செய்தி. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை முற்றிலும் தடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. அது தொடர்பான அண்மைச் செய்தி பார்த்து வருகிறோம். உள்ளாட்சி அமைப்புகள், மாநகராட்சிகளிலிருந்து ஒரு சொட்டு கழிவுநீர் கூட கலக்கக்கூடாது எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை முற்றிலும் தடுக்க வேண்டும் எனவும் நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. உள்ளாட்சி அமைப்புகள், மாநகராட்சிகளிலிருந்து ஒரு சொட்டு கழிவுநீர் கூட கலக்கக்கூடாது எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைகிறார். வணக்கம் நாகேந்திரன். தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு ஒன்றினை பிறப்பித்துள்ளது. அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? வணக்கம் ஜெயஸ்ரீ. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா புஷ்பகரம் விழா நடைபெறும். 2018 அக்டோபரில் மகா புஷ்பகரம் நடந்தது. தாமிரபரணி ஆற்றின் கரையில் பழமையான மண்டபங்கள், படித்துறைகள் ஏராளமான உள்ளன. இவற்றை பழமை மாறாமல் புதுப்பிக்குமாறும், ஆற்றின் கழிவுநீர் கலப்பதை தடுத்து சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கவும், அவற்றை தூய்மையாக பராமரிக்குமாறும் உத்தரவிட வேண்டும் என இந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவை என்னவென்று பார்த்தோம் என்றால், தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை முற்றிலும் தடுக்க வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகள், மாநகராட்சிகளில் இருந்து ஒரு சொட்டு கழிவுநீர் கூட தாமிரபரணி ஆற்றில் கலக்கக்கூடாது. இதற்கு தேவையான நடவடிக்கைகளை உள்ளாட்சி அமைப்புகள் எடுக்க வேண்டும். இதையும் மீறி தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலந்தால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கோடிக்கணக்கில் கடும் அபராதம் விதிக்கப்படும். இதற்கு பல உதாரணங்கள் உள்ளன. ஆற்றின் தூய்மையை பாதுகாக்க வேண்டும். இல்லையேல் தாமிரபரணி ஆறு கூவமாக மாறிவிடும். வருகிற 26ஆம் தேதி தாமிரபரணி ஆற்றில் பொதுப்பணித்துறையின் நீர்வள ஆதார அமைப்பின் தலைமை பொறியாளர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். மேலும் தாமிரபரணி ஆற்றில் உள்ள 84 மண்டபங்கள், படித்துறைகள் யார் பராமரிப்பது, பாதுகாப்பது என்பது குறித்தும் உள்ளாட்சி அமைப்புகள், பொதுப்பணித்துறையின் நீர்வள ஆதார அமைப்பு பொறியாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு, மனுதாரரும் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கிறதா என ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்த வழக்கு விசாரணையை செப்டம்பர் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். ஜெயஸ்ரீ. விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.